ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபில இன்னைக்கு ரொம்ப டேஸ்டா தக்காளி சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா க்ளீன் பண்ணி தனியா எடுத்து வச்சிருக்கேன். இது இருக்கட்டும். கடாயில கொஞ்சம் அதிகமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆன உடனே 1/4 டீஸ்பூன் ஜீரகம் பொரிஞ்ச உடனே 2 பிரியாணி இலை, 1/2 பூண்டு க்ளீன் பண்ணி இடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கின பிறகு ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கின பிறகு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், இது கலருக்காக சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், க்ளீன் பண்ணி வச்சிருக்க புதினா இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. புதினா இலை சேர்த்தா ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டோம். இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க 6 மீடியம் சைஸ் நாட்டு தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் வெந்த பிறகு இந்த மாதிரி பாவ் பாஜி கரண்டியில நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தொக்கு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. நம்ம உடனே யூஸ் பண்றதா இருந்தா இந்த பதத்துல எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்குங்க. நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் வச்சுருக்கணும் அப்படின்னா இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கெட்டியாக வதக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இது 4 பேர் கரெக்டாக இருக்குங்க. அதே கடாயில் வேக வச்சு எடுத்து வச்சிருக்க சாதம், ரெடி பண்ணி வச்சிருக்க தக்காளி தொக்கு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான தக்காளி சாதம் ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.